அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்து அந்த மாநாடு நடத்துனது, மாநாடுலாம் நான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் உட்காந்து. மாநாட்டில் அவர் பேசுகிறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஒரு 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 ஏதோ ஒரு பிரளயம் உண்டு பண்ண போறாருன்னு மட்டும் என் மைண்டில் பட்டுடுச்சு. அப்புறம் தொடர்ச்சியாக நான் அவரை பார்த்தேன். என்னுடைய யூடியூப்ல அவரை பற்றி நான் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் என்ன சார் விஜய் சார் சொம்படிக்கிறீங்களா, என்ன விஜய் சாரை பற்றி வீடியோ போடுறீங்களான்னு நான் கேட்கும் போதெல்லாம், நான் பகவதி பண்ணுற வரைக்கும் நான் 3 படம் அவரோட ட்ராவலாக இருக்கிறதால எனக்கு அவருக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் உண்டு. அவர் பல பேர் பிஸினால என் கூட தொடர்புல இல்லாட்டா கூட எனக்கு அவரோட பழகின நாட்கள், அவரோட பழகின விஷயங்கள், அவர் என் கூட ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஒரு பசுமரத்தை ஆணி போல பதிஞ்சிருந்ததால நான் அவருடைய அரசியலுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பண்ணணும். நான் அவரை பற்றி நான் நல்ல பாசிட்டிவ் விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தது. பட் அவர் என்கிட்ட நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணாங்க. சில பேர்லாம் சொன்னாங்க ஒரு சீட் கூட வரமாட்டாருன்னாங்க. சில பேர் சொன்னாங்க இன்னும் ஒரு 20-30 சீட் வாங்கலான்னாங்க. சில பேர் 8% 18% இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு மட்டும் என்ன தோணுச்சுன்னா, நிச்சயமாக ஒன்று ஃபுல் ஸ்விங்கில் வந்து சிஎம் ஆயிடுவார். அப்படி ஒருவேளை ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா எதிர்கட்சி டெஃபினட்டா 60-70 வந்து எதிர்கட்சியா வருவாரு. இல்ல இவர் வந்து யார் ஆட்சி அமைக்கிறதுக்கு இவர் கண்டிப்பா கிங் மேக்கர் இருப்பாருன்னு நினைச்சேன். ரிசல்ட் வரன்னு உட்காந்து பார்க்கும்போது அது பார்த்தா 108 சீட்டு தம்ம அப்படியே ஒரு உற்சாகம் மனசுக்குள்ள வந்துச்சு. அப்பா நம்ம படம் இயக்கிய நம்ம வச்ச ஒரு ஹீரோ இன்னைக்கு சிஎம். நம்ம நாளைக்கு அவரோட ஆப்ளிகேஷன் போய் நிக்காட்டாலும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அதுதான் எனக்கு வந்துச்சு.